சென்னை KK நகரில் பிரியதர்ஷினி சில்க்ஸ் அசல் காஞ்சிபுரம் பட்டுப்புடவைகள் ஷோரூம் மிக பிரம்மாண்டமாக திறப்பு விழா அதிரடி சலுகை. இந்தியாவிலேயே முதல் முறையாக பட்டுப்புடவை வாங்கினால் தங்கம் இலவசம், இதர ஆடைகளுக்கு வெள்ளி இலவசம், ₹1 பட்டுப்புடவை, மீதி சுலப தவணை. பிரியதர்ஷினி சில்க்ஸ், பட்டு உலகின் இளவரசி. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் இன்று ஜூலை 7ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 6:15 மணி முதல் 6:50 மணிக்குள் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து கடலோடு கடல் அலையாக என்பது போல் பக்தர்கள் கூட்டம். இதற்கு முன்னதாக இந்து அறநிலையத்துறை சார்பாக 100 கோடியும், NLC நிறுவனத்தின் சார்பாக 200 கோடியும், மொத்தம் 300 கோடி செலவில் கும்பாபிஷேகம் திட்டப்பணிகள் நடைபெற்றது. இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு உட்பட தமிழக அரசு நிர்வாகம் மொத்தமும் கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். கடந்த ஜூலை 1ஆம் தேதி முதல் மூலவரான சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு உள்ளேயும் சுவாமி சண்முகருக்கு ராஜகோபுரம் அருகில் அமைக்கப்பட்டுள்ள யாகசாலையிலும் பூஜைகள் நடந்து வருகிறது. இதனையொட்டி மூலவர் மற்றும் சண்முகர் விமான கலசங்கள் யாகசாலையில் வைக்கப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து முதற்கட்டமாக மூலவர் விமான கலசம் பொருத்தும் பணி நடந்தது. விமான தளத்தில் வைத்து மூலவர் விமான கலசத்தில் வரகு நிரப்பப்பட்டது. அதனுள் கடந்த 1/7/1983 கலசத்தில் வைக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்ட செப்பு பட்டயம், குடமுழுக்கு விழா அழைப்புதல், இலை விபூதி ஆகியவற்றினை திருக்கோயில் தக்கார் அருள்முருகன் மற்றும் தந்திரி ஹரிகிருஷ்ணன் ஆகியோர் வைத்தனர். அதனைத் தொடர்ந்து கலசம் விமானத்தில் பொருத்தப்பட்டது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் கும்பாபிஷேகம் பார்ப்பதால் என்ன பலன் என்பதை பார்க்கலாம். கும்பாபிஷேகம் செய்யப்படும் பொழுது அங்கு பல கலசங்கள் வைக்கப்படுகின்றன. அப்படி ஏன் வைக்கிறார்கள் என்றால், தெய்வத்தினுடைய அருளாற்றலை முழுமையாக கொண்டு செல்ல யாகசாலை அமைத்து அங்கு பல கலசங்களை வைக்கிறார்கள். அதற்கு காலங்கள் தோறும் வேள்வி செய்து, அதாவது பூஜை செய்து அந்த கடவுளுடைய அருளை பெற்று சேர்ப்பதற்கு கும்பாபிஷேகம் என்று பெயர். அதனை நாம் பார்ப்பதனால் கோடி புண்ணியம் கிடைக்கும். கும்பாபிஷேகம் மந்திரங்கள் மற்றும் புனித நீர் நம் ஆன்மீக சக்திகளை அதிகரிக்க உதவுகிறது. குடும்பத்தில் சுகம், வளம் மற்றும் சந்தோஷம் பெருகும். கும்பாபிஷேகம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதன் மூலம் அந்த கோவிலின் மகிமையை அனுபவிக்க முடியும். இப்படி கும்பாபிஷேகம் பார்த்தால் அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கி வாழ்வில் நன்மை உண்டாகும். நம்முடைய 3 ஜென்மங்கள் பாவங்கள் நீங்கும். 30 முக்கோடி தேவர்களின் அருள் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது.
ஒருவேளை நாம் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை என்றால் கும்பாபிஷேகத்திற்கு பிறகு 48 நாட்கள் மண்டல பூஜை நடத்துவார்கள். இந்த பூஜையில் கலந்து கொண்டாலும் 48 நாட்கள் மண்டல பூஜையில் கலந்து கொண்ட அருள் கிடைக்கும். மேலும் மண்டல பூஜையில் கலந்து கொள்வதன் மூலம் நமக்கு நல்லது நடக்கும் என்றும் கூறப்படுகிறது. கும்பாபிஷேகம் செய்த பின் அந்த தண்ணீரை பருகிக் கொள்ள அதனை கொடுப்பார்கள். சில கோவில்களில் அதனை இவ்வளவு ரூபாய் என்று விற்பார்கள். அதனை வாங்கி கொண்டால் அதனை பக்கத்தில் உள்ள வீடு இருந்தால் யாருடைய காலிலும் படாதவாறு கீழே சிந்தாமல் எடுத்து வர வேண்டும். நீங்கள் வெளியூராக இருந்தால் நீங்கள் அந்த தண்ணீரை வேறு ஒரு பாட்டில் ஊற்றி பத்திரமாக வீட்டிற்கு எடுத்து செல்லலாம். பாட்டிலில் ஊற்றிவிட்டோம் என்ற கலசத்தை தூக்கி எறிய வேண்டாம். அதனையும் பத்திரமாக எடுத்து வந்து தண்ணீரை அதில் ஊற்றி பூஜை அறையில் வைக்க வேண்டும். இதனுடைய பலன் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் அதனை குடிக்க கொடுக்க வேண்டும். பின்பு மா இலையை கொண்டு வீடுகளில் இருக்கும் அறைகளை அனைத்திலும் வீடு முழுவதுமே தெளிக்கலாம். தெளித்த பின் மீதி தண்ணீர் இருந்தால் உடனே அதை நாம் வளர்க்கக்கூடிய செடிகளில் ஊற்றிவிட வேண்டும். பக்கத்தில் இருப்பவர்களுக்கு கொடுக்கலாமா என்று கேட்டால் தாராளமாக கொடுக்கலாம். கும்பாபிஷேகம் என்பதற்கு தமிழில் குடமுழுக்கு அல்லது நூதன பிரதிஷ்டை என்று பொருள்.